Dear students, welcome to our channel. Today we are going to discuss NCERT Maths Class 10 Example 6. Prove that 5 minus root 3 is irrational. Already நிறைய sums இந்த மாடல்ல நம்ம பார்த்திருக்கிறோம். இத ஒரு 3 ஸ்டெப்ஸ்ல நம்ம டீல் பண்ணலாம் பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்திருக்கிற அந்த irrational rational அப்படினு assumption பண்றதுதான். Let's assume that 5 minus root 3 is rational. So எப்ப இத நம்ம rational அப்படின்னு சொல்லிட்டோமோ எந்த ஒரு ரேஷனல் நம்பரா இருந்தாலும் அதை நம்ம p by q இந்த ஃபார்மேஷன்ல எழுத முடியும். சோ இங்க p யும் q யும் இன்டிஜர்ல இருக்கிற நம்பர்ஸ், q எப்பவும் ஜீரோவா இருக்க முடியாது. சோ இதுதான் ரேஷனல் நம்பரோட ஜெனரல் ஃபார்ம். சோ அது மாதிரி இதை நம்ம எழுத போறோம். சோ 5 minus root 3 which is equal to some integer a divided by b where a comma b belongs to z, அதாவது integer, and b not equal to 0. Also a and b are co-prime. So இத பத்தி நம்ம எக்ஸசைஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோவுல கிளியரா எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கிறோம். யாருக்காச்சும் டவுட் இருந்ததுன்னா அதை போயிட்டு நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா co-prime அப்படிங்கிறது ஏவுக்கும் பிக்கும் காமன் டிவைசர் எப்பவுமே ஒன்னு மட்டும்தான் இருக்க முடியும். வேற எந்த ஒரு நம்பராலையும் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற நம்பரை தான் நம்ம co-prime அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் 7/2, 10/3, 20 divided by 3 இது எல்லாமே பாத்தீங்கன்னா co-prime தான். இது ரெண்டுத்துக்கும் காமன் டிவைசர் ஒன்னு தான். சோ எந்த ஒரு ரேஷனல் நம்பரா இருந்தாலும் இந்த ஃபார்ம்ல நம்மால எழுத முடியும். அதுதான் இங்க இருக்கிற ஏவும் பி. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல இந்த ரூட் 3 மட்டும் ஒரு சைடும் மிச்சம் இருக்கிற டேர்ம் இன்னொரு சைடும் நம்ம எடுத்துட்டு வருவோம். இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. அப்போ 5 minus a by b which is equal to plus root 3 அப்படின்னு வரும். So therefore this root 3 equal to cross multiplication பண்ணீங்கன்னா 5b minus a divided by b அப்படின்னு கிடைக்கும். So எப்போ நம்ம a-வும் b-யும் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டோமோ அதை எப்படி மல்டிப்ளை பண்ணி எதோட சப்ட்ராக்ட் பண்ணி எப்படி டிவைட் பண்ணாலும் நமக்கு கிடைக்க போற இந்த நம்பர் கண்டிப்பா ஒரு ரேஷனல் நம்பரா தான் இருக்கும். அப்போ இந்த ரேஷனல் நம்பருக்கு ஈக்குவல் தான் இந்த நம்பர் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது ரூட் 3. நமக்கு தெரியும் ரூட் 3ன்றது பியூர்லி இர்ரேஷனல் நம்பர். இதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஒரு இர்ரேஷனல், இது ஒரு ரேஷனல், இது ரெண்டும் ஈக்குவல் ஆகுமானா என்னைக்கு ஈக்குவல் ஆகாது. சோ இதுதான் இங்க கிடைக்கிற கான்ட்ராடிக்ஷன் நமக்கு. சோ அதனால நம்மளோட அசம்ஷன் இஸ் ராங். கண்டிப்பா இது ரேஷனலா இருக்க முடியாது, இர்ரேஷனலா தான் இருக்க முடியும் அப்படின்னு எழுத போறோம். சோ அதை இங்க கொஞ்சம் கிளியரா நம்ம எழுதணும். Since a and b are integers, 5b minus a divided by b is rational. And so இது rational அப்படிங்கிறதுனால நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா root 3 is rational அப்படின்னு வருது. But this is contradiction. The fact that root 3 is an irrational. So step 3 very very important one. Therefore our assumption is wrong. Therefore 5 minus root 3 is an irrational number. So இது எழுதுனா போதுமானது. So இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.